Hi hello friends, welcome back to my channel. இன்னைக்கு சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட் பார்க்க போறோம். இது இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 நிமிஷம் செஞ்சு கொடுத்துடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது, 7 நிமிஷத்துல செஞ்சிரலாம். எப்பவுமே நீங்க இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்சாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிஃபன் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடானதும் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்திடுங்க. கடுகு வெடிச்சதையும் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்திடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. எல்லாமே நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தட்டி வச்சிருக்க பூண்டு பல் அதையும் சேர்த்திடலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக. ஒவ்வொருத்தருக்கு இந்த பூண்டினுடைய வாசம் பிடிக்காது, அப்படின்னு நீங்கள் அதை தவிர்த்திடலாம். கறிவேப்பிலை சேர்த்துருங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்திடலாம். 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்திடலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கேரட், அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க காளான் துண்டுகளையும் சேர்த்திடலாம். அதில் வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காய்கறிகள், ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன், 5 காளான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடுங்க. கடைசியாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கலாம். இதில் நீங்கள் எந்த விதமான தண்ணியும் சேர்த்துணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா காளான்லேயே உங்களுக்கு தண்ணி விடும். ஸோ நீங்கள் இப்படியே லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வெந்துடும். இதில் கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி தேவைன்னா லைட்டாக தொளிச்சு மட்டும் விடலாம். அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து கிளறி விட்டுடுங்க. மேக்ஸிமம் வெந்துடும். வெந்துடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு ஓரமாக இந்த மாதிரி தள்ளி வச்சிருங்க. முட்டை சேர்த்திடுங்க. முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் முட்டை தேவையில்லை, ஆப்ஷனல் தான். நான் 2 முட்டை சேர்த்திக்கிறேன். இது இந்த பக்கம் குக் ஆகட்டும். நீங்கள் எல்லாம் கலந்துட்டீங்க அப்படின்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எல்லாம் கலந்து விட்டுடலாம்.
இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் வந்துட்டு சிகப்பு அவல் வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நைஸ் அவல் தான் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து இதை கலந்துடலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. வாசனைக்காக கொஞ்சம் புதினா சேர்த்துறேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நிலக்கடலை வந்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் உங்களுக்கு 7 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து நம்ம செஞ்சுட்டோம். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், அயன் கண்டென்ட்டும் இருக்கும். இதில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது வந்து நைட் டின்னர் மாதிரி இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.